அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 2. முல்லை நிலத்திலே தலைவி ஆனவள் தன்னுடைய தோழிக்கு கார்காலத்தை நினைத்து சொன்ன செய்யுள். அணிநிற மக்ஞை அகவ இறங்கி மணி நிறமா மலைமேல் தாழ்ந்து பனிமொழி கார் நீர்மை கொண்ட கலிவானம் காணும் தோல் காண்தொறும் பீர் நீர்மை கொண்டன என் தோல் கொண்டன தோல் என்று சொல்லுகிறார். மென்மையான சொற்களை பேசுகிற தோழியே என்று தன்னுடைய தோழியை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறாள். மக்ஞை என்றால் மயில்களை சொல்லுகிறது. அழகிய மயில்கள் கூவி அழைக்கும்படி மழை மேகத்தை கண்டால், மழை இடித்தால், மழைவானம் வந்தால் மயில்கள் அகவும் அதை சொல்லுகிறாள். பெரிய மலைகளிலே படிந்து மழை பெய்யும் போல காணப்பட்ட அந்த கார்மேகத்தை நான் காணும்போது தலைவன் இல்லாத ஆற்றாமை மிகுந்து என்னுடைய தோள்களில் பீர்க்காம்பு நிறத்தில் பசலை பெற்று விளங்குகிறது என்று சொல்லுகிறார். தலைவன் வரவில்லை, அவனுக்காக நான் ஏங்குவது. இந்த மழைக்காலத்திலே என்னுடைய தோள்கள் எல்லாம் பசலை படர்ந்து கிடக்கின்றன. மயில்கள் மழை வருவதற்கான அறிகுறியினால் கூவுகின்றன. மலைகள் மீதெல்லாம் கார்மேகம் படிந்திருக்கிறது, பார்க்கவில்லையா தோழி? ஆனால் என்னுடைய தலைவன் வரவில்லையே, அதனால் நான் வாட்டமுற்றிருக்கிறேன் என்கிறாள் தலைவி தோழியை பார்த்து. மீண்டும் ஒருவரை செய்யுளை பார்ப்போம். அணி நிற மக்ஞை அகவ இறங்கி மணி நிற மாமலை மேல் தாழ்ந்து பனிமொழி என்றால் அழகிய சொற்களை பேசக்கூடியவளே என்று தோழி சொல்லுகிறார். கார் நீர்மை கொண்ட கலிவானம் காண்புறும் பீர் நீர்மை கொண்டன தோள். நன்றி, வணக்கம்.